அஸ்ஸலாமு வணக்கம் பிள்ளை. இன்னைக்கு எங்களோட 28 பேஜ் மெக்கானிக்ஸ் தியரி கிளாஸ்ல நாங்க சந்திக்கோம். சரியா? நாங்க லாஸ்டா வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு கதை பார்த்திருந்தோம். அதாவது திரிகோண கணித விகிதங்கள், திரிகோண கணிதம், ட்ரிக்னோமெட்ரி சம்பந்தமான எங்களோட பிசிக்ஸ் தேவையான சில விஷயங்களை நாங்க பார்த்திருந்தோம். அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. என்னண்டா, நல்ல விளங்கி கொண்டா, நாங்க ஒரு புள்ளில 2 விசைகள் தொழிற்பட்டால், ஒரு தல விசைகள் தொழிற்பட்டால், அவர் விளைவுள் காண்றது சம்பந்தமாக நாங்க கதைச்சிட்டு இருக்கோம். அதுல ஒரே திசையில, ஒரே தாக்க கோட்ல தொழிற்படுமாக இருந்தா, அவர் விளைவு விசை எப்படி வரும்? அதேபோல 180 பாகை இடை கோணத்துல தொழிற்பட்டா எப்படி வரும்? 90 பாகை இடை கோணத்துல தொழிற்பட்டா எப்படி வருங்கிற மாதிரிலாம் கேள்வியெல்லாம் நாங்க கனெக்ட் பண்ணிட்டு வந்தோம். அது அந்த அட்டவணை சார்ட்ல இருக்கிற பெருமானங்களை கொண்டு என்ன செய்யலாம்? பிரதியிட்டு கொண்டு வரலாம். ரைட், ஓகே. இதை தவிர்த்து 30 பாகை இடைக்கோணம் என்றால் 60 பாகை இடைக்கோணம் தான். இனி எத்தனை பாகை இடைக்கோணத்துல கொண்டு வந்தாலும் நாங்க காணலாம்ங்கிற ஒரு இடத்துக்கு நாங்க வரப்போறோம். மிக முக்கியமான ஒரு சமன்பாடு நிறுவலை பத்தி நான் இந்த இடத்துல பேச போறேன். தெளிவாக விளங்கிக்கணும். சரியா? ரைட். இப்ப நீங்க தலைப்பு போடுங்கடா. இப்ப நீங்க தலைப்பு போடுங்க. நான் சொல்றேன். தலைப்பு போடுங்க. கோசைன் தேற்றம். தலைப்பு போடுங்க. கோசைன் தேற்றம். சரியா? தலைப்பு போடுங்க. ரைட். சரியா? கோசைன் தேற்றம். சரி. அதனால நிறுவல் வந்து தெளிவாக விஷயத்தை பிடிச்சுக்கணுமா? தெளிவாக விஷயத்தை பிடிச்சுக்கணும். ரைட். போட்டுட்டு ஸ்டால் எழுதுங்க. சரியா? எழுதுங்க. எழுதுங்க. ஸ்டால் எழுதுங்க. எழுதுங்க. ஏ எனும் புள்ளியில் தொழிற்படும், எழுதுங்களா? ஏ எனும் புள்ளியில், ஏ எனும் புள்ளியில் தொழிற்படும் பி கமா கியூ எனும், ஏ எனும் புள்ளியில் தொழிற்படும் பி கமா கியூ எனும், ஏ எனும் புள்ளியில் தொழிற்படும் பி கமா கியூ எனும் இரு விசைகளை கருதுக. இரு விசைகளை கருதுக. இரு விசைகளை கருதுக. இரு விசைகளை கருதுக. தொடர்ந்து இவ்விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம், இவ்விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டா, இவ்விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டா, கமா தீட்டா, கமா கமா தொடர்ந்து இவ்விசைகளின், இவ்விசைகளின், இவ்விசைகளின் விளையுள் விசை, விளையுள் விசை கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஆர் என்கு, கேபிட்டல் ஆர் என்கு. ரைட். இனி முடிச்சு நான் அந்த சமன்பாடு நிறுவ போறேன். தெளிவாக விஷயத்தை புரிச்சுக்கணும். அவசரப்படக்கூடாது. சரியா? ரைட். கேபிட்டல் ஆர் என்க. நோட் பண்ணியாச்சடா? ரெஃப்தி நோட் பண்ணி முடிஞ்சா? சென்னை ஸ்டார் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணீங்களாடா? மது நான் பேசுவாங்க. சரி, கவனிங்களா? முக்கியமான ஒரு சமன்பாட்டுக்கு நாங்க வரப்போறோம். சரி, ஓகே. சரி,
Right. இதுல பீக்கமா கியூங்கிற ரெண்டு விசைகளாம்டா. சரி, இதுல பிங்கிற ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அதே போல இதுல கியூங்கிற ஒரு ஃபோர்ஸ். சரியா? ஈங்கிற புள்ளி ஒன்றுல தீட்டா கோணத்துல தொழிற்படுது. இதுக்கு நான் வளமையான வேலை செய்ய போறேன். ஏன்னா விசை இணைகர விதியை நான் அப்ளை பண்ண போறேன். விசை இணைகர விதியில் எதிர்ப்பக்கங்களை கொண்டு ஒரு இணைகரத்தை நீங்க பூர்த்தி செய்யணும். பாருங்க, இணைகரத்தை நீங்க பூர்த்தி செய்யணும். இப்படி ஒரு இணைகரம் வரும். ஒரு இணைகரம் வந்து வரும். சரி, இதுல இது கியூஆர். இப்ப இது வந்துட்டு பிஆர். அதே நேரம் இதண்ட மூளை விட்டம் விளைவுல தரும். இதண்ட மூளை விட்டம் விளைவில் ஆற தரும். அவன் சொன்ன அந்த ஸ்டார்ட் பாயிண்ட்ஸுக்கு நான் வந்துகிட்டு விசை இணைகர விதியை ஏங்கிற ஒரு புள்ளியில பீக்கமாக்கிங்கிற ரெண்டு விசைகள் ஒரு குறித்த கோணம் தீட்டா கோணத்துல தாக்குற சந்தர்ப்பத்தில் நான் விசை இணைகர விதியை அப்ளை பண்ணது விளங்கிட்டாடா. இதே விட வளமையான கதை. நான் ஃபோம் இருக்குதா? கன்ஃபார்ம் பண்ணுங்கடா. ரைட், ஓகே. இப்ப நாம என்ன செய்ய போறோம்டா, முக்கியமான ஒரு விஷயம் கவனிங்க. நான் சின்ன இதுல ஒரு அமைப்பு ஒண்ணு நான் கொண்டு வர போறேன். சரி, அந்த அமைப்பு வந்துட்டு எங்கட தியரிக்கோ எங்கட நடைமுறைக்கோ என்ன குழப்பம் இல்லாம தான் இருப்பார். சரி, நல்லா கவனிங்க. நான் சொல்ல விஷயத்துக்கு இதுல ஒரு செங்கோண முக்கோணி ஒன்றை நான் உருவாக்க போறேன். எப்படி உருவாக்க போறேன்டா, இது முடிகிற இடத்துல இருந்து, சரி, அந்த பீங்கிற முடிகிற இடத்துல இருந்து நான் இப்படி ஒரு கோடு வந்து வரைகிறேன். அதே நேரம் இவரை இப்படி ஒரு அமைப்பு ஒன்றை நான் கொண்டு வர. சரியா? அமைப்பு எடுத்துட்டு பேர்களை கொடுத்து விடும். இது இ, இது இ, இது இ. அதே மாதிரி இந்த புள்ளியை நான் பீன்னு எடுத்துக்கிறேன். இந்த புள்ளியை நான் சீன்னு எடுத்துக்கிறேன். இந்த புள்ளியை டீன்னு எடுத்துக்கிறேன். இந்த புள்ளியை ஈன்னு எடுத்துக்கிறேன். ரைட், ஓகே. இனி தெரியுண்டா, இந்த எலவுல வளைஞ்சிருக்கிற இவருக்கு இவர் சமாந்தரம்ங்கிறதால, ஏன்னா இவருக்கு இவர் சமாந்தரம்ங்கிறதால இது தீட்டாவாக இருந்தால் இதுவும் தீட்டா. கவனமா இருக்கணும். கியூ கிடையோடு அமைக்கிற கோணம் தீட்டான்னு வருவார். சரியா? அதே நேரம் இது செங்கோணம். ரைட். நான் இந்த இடத்துல இன்னா இருக்கிற இந்த பகுதியை, சரியா, நல்லா புடிச்சுக்கோங்க. சரியா, என்ன இருக்கிற இந்த பகுதியை இதுவான ரைட். இங்க பாருங்க, நான் சிடிங்கிற இந்த பகுதியை நான் என்னன்னா ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? சிடிங்கிற இந்த பகுதியை நான் என்னென்ன எடுக்கேன், ஒய்ன்னு எடுக்க போறேன். சிடியை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அதே நேரம் பிசியை நான் எக்ஸ் என்று எடுத்துக்கிறேன். பாருங்க, எப்படி ஒரு சமன்பாடு வரப்போகுது. சரியா? எனவே இந்த ஒய்யையும் எக்ஸையும் கியூ சார்பாக தீட்டாவை பயன்படுத்தி நம்ம காணலாம். சரியா? இங்க பாருங்க, நல்லா விளங்கிக்கோங்க. செங்கோண முக்கோணி புறகு எழுதலாமா? விளங்கிக்கோங்க. செங்கோண முக்கோணி பிசிடி ஐ கருதுக. சரியா? செங்கோண முக்கோணி பிசிடி ஐ கருதுக. எடுத்தாடா, இதுல இவர கோணம் தீட்டான்னு நீங்க எடுத்தீங்கன்னா எதிர்பக்கம் சிடி செம்பக்கம் பிடின்னு வருவார். அப்ப எதிர்பக்கம் செம்பது சைன் தீட்டா வரும். கொஞ்சம் பாருங்க, சைன் தீட்டா சமன் விளங்காண்டு பாருங்க. சைன் தீட்டா சமன் எதிர்பக்கம் சிடி கீழே செம்பக்கம் என்ன வரப்போகுதுண்டா பிடின்னு வரப்போகுது. டேய், அந்த செங்கோண முக்கோணி பிசிடிக்கு சைன் தீட்டாவை அப்ளை பண்ணது விளங்கிட்டாடா. பக்கங்கள பேர் கொடுத்தது விளங்கிட்டா. பேரு கொடுத்திருக்கிறது விளங்கிட்டாடா.
ரைட். ஓகே. சரியா. இப்ப பாருங்களா. அப்ப sin theta சமன் சிடிக்கு பதிலா y கீழே பிடிக்கு பதிலா q எடுத்து. அப்போ y சமன் q sin theta வரும். y சமன் என்னது? q sin theta. ரைட். y சமன் q sin theta. y க்கு பதிலா q சார்பாக q sin theta எழுதினது விளங்கிட்டு எல்லாருக்கும். மிக முக்கியமான மிக முக்கியமான தேவைகள் இதுல வரப்போறாங்களா? இந்த பிரித்த கூறுகள் எல்லாம் இதை வச்சுதான் நான் பேஸ் பண்ண போறேன் அடுத்ததுலயும். தெளிவா விளங்கிக்கோங்க. எல்லாருக்கும் y சமன் q sin theta எடுத்து விளங்கிட்டா? ரெஃப்தி விளங்கிட்டாடா? மது, பாத்திமா, கதிஜா விளங்கிட்டா? ஓகே, குட். ரைட். இப்போ வரும். அடுத்து வந்துகிட்டு அதுலதான் நான் கதைக்க போறேன். சொல்ல விஷயத்த பாருங்க. காஸ்டீட்டாவை அப்ளை பண்ணுவோமே. எக்ஸை நாங்க இப்ப காணோம். சரி, எக்ஸை காணோம். இங்க பாருங்க. காஸ்டீட்டா சமன் காஸ்டீட்டா சமன் காஸ்டீட்டா சமன் அயல் பக்கம் பிசியின் கீழே செம்பக்கம் பிடின்னு வரும். எனவே காஸ்டீட்டா சமன் பிசி வந்துகிட்டு எக்ஸ் கீழே பிடி வந்துட்டு கியூ. எனவே எக்ஸ் சமன் கியூ காஸ்டீட்டான்னு வரும். நான் எக்ஸையும் வையையும் கியூ சைன் சார்பாக எடுத்திருக்கிறது விளங்கிட்டா? எக்ஸ் வந்துட்டு கியூ காஸ் தீட்டா, அதே போல y வந்துட்டு சைன் தீட்டா. ரைட். டக்குன்னு இதை நோட் பண்ணிடுங்க. ரைட். இப்ப நீங்க அவரு கீழே சரியா முதலாவது இந்த படத்தை கீறி எடுத்துட்டு இதை அப்படியே காட்டிடுங்க. தொடர்ந்து பேசணும். நம்ம நோட் பண்ணிடுங்க. அவசரம் இல்லை, தெளிவாக விளங்கி எடுக்கணுமா? நோட் பண்ணிடுங்களா? நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. கீழே இந்த ஸ்டார் கீழே இதை அப்படியே ஃபுல்லா நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க.
நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கடா. நோட் பண்ணி முடிஞ்சா? F3 நோட் பண்ணியாச்சாடா? ரைட். சரி, இப்போ கவனிங்களா? அவ்வளவுதானே, என்ன சின்ன விஷயம். ரைட், ஓகே. பாருங்கடா, இப்ப பாருங்க. இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா, இதுல அடுத்ததா செங்கோண முக்கோணி ஏசிடிய பாருங்க. செங்கோண முக்கோணி, நல்லா கவனிங்க. கோணி ஏசி, சாரி, ஏசி என ஏசிடி கருதுக. கோணி ஏசிடி. ரைட். பாருங்க, அதுல நான் எடுத்தாடா ஏசிடி படத்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஏசிடின்னு இருக்குதுன்னு, இவர் இ, இது சி, இது டி. இந்த முக்கோணி எடுத்தீங்கன்னா பைதகரஸ் தேற்றத்தை அப்ளை பண்ணிடலாம். இங்க பாருங்க, ஏடி வர்க்கம் வந்துக்கிட்டு யாருக்கு சமனா இருக்குண்டா, ஏசி வர்க்கம் சக சிடி வர்க்கத்துக்கு சமனா இருக்கு. ரைட். இந்த செங்கோண முக்கோணி ஏசிடியில பைதகரஸ் தேற்றத்தை அப்ளை பண்ணது விளங்கிட்டார். ஏடி வர்க்கம் சமன் ஏசி வர்க்கம் சக சிடி வர்க்கம். கன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ், ஓகே, குட். சரியா? அப்ப இதுல பாருங்க, தொடர்ந்து பேசணும். இங்க பாருங்க, ஏடி வர்க்கத்துக்கு பதிலா பாருங்க ஆர். படத்துல பாத்துக்கோங்க, ஏடி வர்க்கத்துக்கு பதிலா அங்க இருக்க போது ஆர் இந்த வர்க்கம் சமன் ஏசி வர்க்கத்துக்கு பதிலா நான் இப்படி எழுதுறேன். விளங்குதான்னு பாருங்க. இங்க பாருங்க, ஏசி இந்த வர்க்கத்துக்கு பதிலா ஏபி சக பிசி முழுவதின் வர்க்கம் சக சிடி வர்க்கம் எழுதுறேன். படத்தை பாத்துக்கோ. ஏசிக்கு பதிலா ஏபி சக பிசி எழுதினது விளங்கிட்டாடா? ஏசிக்கு பதிலா ஏபி சக பிசி காட்டியிருக்கிறது விளங்கிட்டா? கன்ஃபார்ம் பண்ணுங்கடா. எஸ், ஓகே, குட். சரியா? அப்ப இதுல நான் இது பண்ண போறேன். கவனிங்க, ஆர் வர்க்கம் சமன் விளங்கப்படுத்த எழுத தேவையில்லை. சரியா? எழுதுறது டைம் தருவாங்கன்னா அவசரம் இல்லை. ஏபிக்கு பதிலா பாருங்க, இப்ப ஃபோர்ஸ் போடும். ஏபிக்கு பதிலா படத்துல பாருங்க பி, பிசிக்கு பதிலா நான் எடுத்திருப்பேன் எக்ஸ் எடுத்திருக்கேன். பிசிக்கு பதிலா எக்ஸ் ரைட், அவசரப்படும். எக்ஸ் முழுவதின் வர்க்கம் சக சிடிக்கு பதிலா y வர்க்கம். அப்ப ஆர் வர்க்கம் சமன், சரியா? நல்லா கவனிங்க, பி பிளஸ் எக்ஸுக்கு பதிலா கியூ காஸ் தீட்டா நிறுவிருப்போம். முழுவதின் வர்க்கம் சக yக்கு பதிலா கியூ சைன் தீட்டா முழுவதின் வர்க்கம். இனி பிரதியிடுறோம் பாருங்க, yக்கு பதிலா நாங்க எடுத்துருக்கோம் கியூ சைன் தீட்டா, எக்ஸுக்கு பதிலா எடுத்தீங்க கியூ காஸ் தீட்டா எடுத்துருக்கோம். சரியா? இப்ப ஆர் வர்க்கம் சமன் இதை அடைப்பு நீக்கி எழுதினா எங்களுக்கு தெரியும் நாஃபம் இருக்கணும். இதை நாஃபப்படுத்திக்கிறேன். நீங்க கவனிங்க, ஏ பிளஸ் பி முழுவதின் வர்க்கத்துக்கு விரிவு எழுதினா ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் சக 2ab படிச்சிருப்பீங்க. அதைத்தான் நீங்க கொண்டு வர போறேன். அப்ப இதுல நான் வர்க்கத்தை விரிவு எழுதினாடா பி வர்க்கம் சக கியூ காஸ் தீட்டா முழுவதின் வர்க்கம் சக 2pq cos θ வரும். சக q sin θ முழுவதின் வர்க்கம். ரைட். எனவே இதுல இருந்து நான் என்ன செய்யறேன்டா, ஆர் வர்க்கம் சமன் பி வர்க்கம் சக, இதுக்கு நாங்க வர்க்கத்தை கொடுத்தா q cos θ முழுவதின் வர்க்கத்தை தான் q வரும். q வர்க்கம் cos வர்க்கம் θ சக 2pq cos θ சக q வர்க்கம் sin வர்க்கம் θ. இதுல ஆர் வர்க்கம் சமன் பி வர்க்கம் பாருங்க,
இவரையும் சைடில் எழுதுறேன்னா என்ன இருக்காரு இங்க பாருங்க கியூ வர்க்கம் காஸ்டீட்டாவையும் கியூ வர்க்கம் சைன் தீட்டாவையும் நான் ஒரே இதுல எழுதினா பார்த்துக்கோங்க கியூ வர்க்கம் காஸ் வர்க்கம் தீட்டா சக கியூ வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டா சக 2pq cos தீட்டான்னு வரும் சரியா 2pq cos தீட்டா ரைட் இதை அழைச்சி விடுவோம் இது தேவையில்லை ரைட் அப்ப ஆர் வர்க்கம் சமன் பி வர்க்கம் அந்த கியூ வர்க்கம் கொஸ் வர்க்கம் தீட்டா கியூ வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டா கியூ வர்க்கத்தை வெளியால் எடுக்கலாம் கியூ வர்க்கத்தை வெளியால் எடுத்தா கொஸ் வர்க்கம் தீட்டா சக சைன் வர்க்கம் தீட்டான்னு இருக்கு பாருங்க சைன் வர்க்கம் தீட்டா சக 2pq cos தீட்டா இருப்பார் ரைட் இப்ப சொல்லுங்கடா இந்த cos வர்க்கம் தீட்டா சக சைன் வர்க்கம் தீட்டாக்கு பதிலா 1 இது எங்கட தெரிகோண கணித விகிதத்துல முடிவு தெளிவா இருக்கு சைன் வர்க்கம் தீட்டா காஸ் வர்க்கம் தீட்டாவை நாங்க கூட்டினா அது யாருக்கு சமனாரிங்கன்னா 1க்கு சமனாரி அதுல தெளிவா இருக்கு அப்ப எடுத்தீங்கன்னா சரியா ஆர் வர்க்கம் சமன் பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் சக 2pq cos தீட்டான்னு வரும் சரியா எனவே ஆர் சமன் ஆர் சமன் ரூட்ல சரியா பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் சக 2pq cos தீட்டா வரும் Right. இதான் எங்கட நல்லா விளங்கி போகணும் மிக முக்கியமான ஒரு முடிவுக்கு வர போறது சரியா ஒரு புள்ளியில இரண்டு விசைகள் ஒரு குறித்த கோணத்துல தொழிற்படுமாக இருந்தால் அவங்களோட விளைவுக்கான சமன்பாடு ஆர் சமன் ரூட்ல பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் சக 2pq cos தீட்டாவால தரப்படும் ரைட் எனக்கு இப்ப இந்த சமன்பாடு நிறுவினது விளங்கிட்டாங்க நான் ஆறுக்கு இறுதியாக முடிவெடுத்திருக்கிறது விளங்கிட்டார் எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணுவேன் ஆறுக்கு நான் சாம்பாடு எடுத்திருக்கிறது விளங்கிட்டார் ரைட் ஓகே குட் நோட் பண்ணிடுங்க நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுவேன் பெருங்கம்மா சரி
நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ம். சரியா இருக்கு. போதுமானது. வீட்டை போடலாமா? நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணுங்கடா. நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணுங்க. சக்தி நோட் பண்ணியாச்சா? கத்திச்சா நோட் பண்ணிட்டீங்களாமா? நோட் பண்ணினா கன்ஃபார்ம் பண்ணுங்களேன்டா. எஸ், ஓகே, ரைட், ஓகே, சரி. நோட் பண்ணி இன்னும் முடியாதாக்கள் என்ன செய்யுங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க, அதை இது பண்ணிக்கலாம். சரி, ரைட். இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல நான் கண்டிருக்கிற இந்த ஆர் வந்துகிட்டு யாருண்டா? சரியா, இந்த ஆர் யாருண்டா? ஒரு குறித்த கோணத்துல ஒரு புள்ளியில தொழிற்படுற இரண்டு விசைகளின் விளையுளி பருமனா? நல்லா கவனிக்கணும். விளையுள் விசையின் பருமன். பட் எனக்கு தெரியும் இவங்க வந்துகிட்டு யாரு? விசை வந்துட்டு ஒரு காவிக்கண்ணு. அங்க பருமன் மட்டுமல்ல, எங்களுக்கு என்னையும் தேவை, திசையும் தேவை. எங்களுக்கு என்ன தேவை? திசையும் தேவை. அப்ப எனவே நான் திசையும் கண்டுபிடிக்கணும். திசை நான் எப்படி கண்டுபிடிக்க போறேன்னா, நல்லா கவனிங்க. இதுல இந்த விளையுள் விசை கிடையோட பியோட அமைக்கிற கோணத்தை அதை எழுதுவோம். நம்ம பியோட அமைக்கிற கோணத்தை நான் அல்பான்னு எடுத்துக்கிறேன். அல்பாவை கண்டுபிடிச்சா பியோட இத்தனை பாகை கிடையோட இத்தனை பாகைக்குள்ளால இந்த விசையை நீங்க கொடுப்பீங்களா? அவங்க ரெண்டு பேரையும் கலட்டி போட்டு அந்த விளையுள் விசையை கொடுத்தா அந்த வேலை செய்வாருன்னு சில கதைச்சிருக்கேன். என்ன விளையுள் விசை கட்சி, ரைட். அப்ப பாருங்க, நான் இதுல கதைக்க போறேன். பாருங்க, விளையுள் விசை ஆர், விளையுள் விசை ஆர், அங்க இருக்கிற கிடை விசை, கிடை விசை பியுடன் அமைக்கும் கோணம் ஆல்பா என்க. கிளாஸ் செஞ்சுட்டு சரி.
ஆல்பா என்க ஆல்பா என்க ரைட். இங்க பாருங்களா, இப்ப இந்த ஆல்பாவை நான் கண்டுபிடிக்க போறேன். ஆல்பா கண்டுபிடிக்கிறதுக்கு அதே முக்கோணி தான், இந்த செங்கோண முக்கோணி ஏசிடிய பாருங்க. சரியா? செங்கோண செங்கோண முக்கோணி முக்கோணி ஏசிடி ஐ கருதுக. தெளிவா விளங்கிக்குவோம். எடுத்தா ஃபுல் முக்கோணி பெரிய முக்கோணியை பாருங்க. எடுத்தீங்கன்னா ஆல்பாவை நாங்க எடுத்த எதிர்பக்கமும் அயல் பக்கமும் நல்லா கவனிக்கும். இங்க பாருங்க, அவரை நாங்க எடுத்தோம்டா இது அவரை எதிர்பக்கமா இருப்பார், இது அவரை எதிர்பக்கமா இருப்பார், இவர் என்னையா இருப்பாருன்னா அயல் பக்கமாக இருப்பார். எனவே எதிர்பக்கம் அயல் பக்கத்தை சம்மந்தப்படுத்த ரைட். அப்ப பாருங்கடா, tan ஆல்பாவை நான் காணலாம். tan ஆல்பா சமன் சரி, tan ஆல்பா சமன் tan ஆல்பா சமன் எதிர்பக்கம் சிடி கீழே அயல் பக்கம் ஏசின்னு வரும். பாருங்க படத்துல பாருங்க. சரியா? எதிர்பக்கம் சிடி அயல் பக்கம் ஏசி. அதுல ஏசிக்கு பதிலா நான் இப்படி எழுதலாம், சிடியின் கீழ் ஏசிக்கு பதிலா ஏபி சக பிசின்னு எழுதலாம். பட் நாங்க சிடிக்கு பதிலா எழுதியிருக்கிறீங்க. சரியா? ஒய் கீழே ஏபிக்கு பதிலா இருக்குது பி சக எக்ஸ். இதுதான் tan ஆல்பா. பிரதிட்டீங்கன்னா முக்கியமான முடிவு, tan ஆல்பா சமன் yக்கு பதிலா q sin தீட்டாவின் கீழ் p பிளஸ் q cos தீட்டாண்டு வரும். இதான் வர திசை. கேள்வி செய்ய விளங்குமா? இதெல்லாம் ஏன் நம்ம இப்படி எல்லாம் கதைச்சிருக்கோங்கிற விஷயம். ரைட், இது tan ஆல்பா. ரைட். அந்த விளையில் விசை கிடையோட அமைக்கிற கோணம், பியோட அமைக்கிற கோணத்துக்கு tan ஆல்பா கண்டது விளங்கிட்டாடா. q sin தீட்டாவின் கீழ் p பிளஸ் q cos தீட்டா எடுத்தது. நிறுவல்கள் முக்கியம் இல்ல, தெளிவா விஷயத்தை பிடிச்சுக்கோணும். இப்ப நான் இது முடிவைத்தான் நான் கதைப்பேன், அந்த முடிவை நீங்க எடுத்துக்கோணும். நோட் பண்ணி எடுங்க, நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அந்த கேன் ஆல்பா எடுத்து விளங்கிட்டோம். மது விளங்கிட்டாடா? நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ், திசைக்குரிய ஃபார்முலா தானே. விளையுள் கிடையோட அமைக்கிற கோணத்தை கண்டுபிடிச்சீங்கன்னா சரி, அதை திசையா நாங்க எடுத்துக்கலாம்.
எஸ் ஓகே ஸ்டாட்டிக்ஸ்ல இருப்பாங்க மேத்ஸ்ல இருப்பாங்க. நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணுங்களா. சொல்லித்தர விஷயத்தை பிடிச்சிக்கோணும். மது நோட் பண்ணிட்டீங்களா? கதிஜா நோட் பண்ணிட்டீங்களா? ரைட் ஓகே குட். சரி, இப்ப நிறுவல் எல்லாம் நாங்க கழிச்சு முடிச்சிடும். ஆனா இந்த ஏலவல் பிசிக்ஸை பொறுத்தவரையிலடா இந்த நிறுவலையும் தாண்டி இதுல இருக்கிற முடிவுகள் மிக முக்கியமானது. சரி, அதுதான் நாங்க இதுல கதைக்கணும். தெளிவா புடிச்சுக்கணும். ஒரு வரையில டக்குன்னு எழுத தெரியும். அதுக்கு நான் என்ன செய்ய போறேன்னா, இங்க நல்லா கவனிங்களா. நாட் எழுதி முடிச்சோன்னு நான் சில விஷயத்த முதல்ல இது பண்ணது பிறகு கீழே நாட்ல சரி இப்படி ஒரு கதை வரப்போகுது. எப்படி ஒரு புள்ளியில ரெண்டு விசைகள் தாக்குதுன்னு வைங்களேன். ஒரு புள்ளியில இனி எல்லா நிலைக்கும் கதைக்கலாம். நான் எல்லாத்தையும் கதைச்சு விடுவேன். நம்ம மேல அந்த 0 பாகையில இந்த சாப்பாடு எப்படி வெளியாகும், 180 பாகைக்கு எப்படி வந்தாரு, எல்லாத்தையும் நாங்க கதைக்க போறோம். அவசரம் இல்லையா, இதை புடிச்சுக்கலாம். இப்ப இந்த ரைட் என்ன இருக்குது, நிறுவலை விட்டுருவோம். ஓங்கிற ஒரு புள்ளியில பிங்கிற ஒரு ஃபோர்ஸும் சரியா, பிங்கிற ஒரு ஃபோர்ஸும் கியூங்கிற ஒரு ஃபோர்ஸும் வந்துட்டு என்ன செய்யுதுண்டா, இனி எல்லா கோணம் என்ன கோணம் வந்தாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இது கியூங்கிற ஒரு ஃபோர்ஸும் ஒரு குறித்த கோணம் தீட்டாவில் தொழிற்படுறாங்க. நல்லா விளைவிக்கும். குறித்த கோணம் தீட்டாவில் தொழிற்படுறாங்க. எனவே இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான விளையுள் விசை, இவங்க ரெண்டு பேருக்கு விளையுள் விசை விசை காவிங்கிறதுல படம் முக்கியம். அதுல தெளிவா இருக்கு. ஏன்னா திசைகள் எல்லாம் நான் காட்டணும், அந்த அல்பாண்ட யாருன்னு குறிக்கணும். அப்ப அதெல்லாம் இல்லை. அப்ப நான் இதுல என்ன செய்யறேன், ஒரு இணைகர விதியை நான் அப்ளை பண்றேன். பண்ணின உடனே உங்களுக்கு இணைகரம் இப்படி வரும். இணைகரம் அளவு வருதுன்னு வைங்களேன். இணைகரம் சரியா. இதண்ட மூளை விட்டம் விளைவுல தருவார். என்ன மூளை விட்டம் விளைவுல தரும். இப்ப நல்லா கவனிங்க. இனி ஒரு வரையில எழுதுங்க சரியா. விளையுளின் பருமன், விளையுளின் பருமன் நீங்க ஆறுன்னு எடுத்தா இந்த ஆர் யாரால தரப்படும் என்றால் இந்த வர்க்க மூலம்லாம் இப்ப போட்டு குழப்பிக்கிறல, கடைசியில மட்டும் எடுத்து கொடுத்தோம்னா சரி ரைட். அதாவது இனி நீங்க பாடமாக இப்படி எடுக்கணும். நீங்க கவனிங்க. ஆர் வர்க்கம் சமன் பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் சக 2pq cos தீட்டாவில் தரப்படும். அவ்வளவுதான். ஒரு புள்ளியில பீக்கமா கியூங்கிற ரெண்டு விசைகள் ஒரு குறித்த கோணம் தீட்டாவில் தொழிற்படுமாக இருந்தால் அவங்களோட விளையுளிற்கான சமன்பாடு யாரால தரப்படும் என்றா, விளையுளுக்கான சமன்பாடு யாரால தரப்படும்டா ஆர் வர்க்கம் சமன் ஆர் வர்க்கம் சமன் பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் சக 2pq cos தீட்டாவில் தரப்படும். அது தெரிஞ்சிருக்கும். தெளிவா பிடிச்சிக்கும் சரியா. ஆர் வர்க்கம் சமன் பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் சக 2pq cos தீட்டாவில் தரும். அதே நேரம் அந்த விளையுள் பியோட அமைக்கிற கோணம், இதுலதான் மெயினான விஷயம். நல்லா புரிஞ்சுக்கணும். விளையுள் பியோட அமைக்கிற கோணத்தை நாங்க அல்பாண்ட் எடுத்துக்கிட்டா, நல்லா விளங்கிக்கோங்களா. பியோட அமைக்கிற கோணத்தை அல்பாண்ட் எடுத்துக்கிட்டா இந்த tan அல்பா யாரால தரப்படுன, நான் எழுதுற மெதட புடிச்சுக்கணும். பியோட அமைக்கிற கோணத்தை நீங்க அல்பாண்ட் எடுத்தா கியூல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்க பாருங்க, கியூ சைன் தீட்டாவின் கீழ் அதை பிடிச்சிட்டீங்கன்னா சரி பி பிளஸ் கியூ காஸ் தீட்டான்னு எழுதுவோம். சரி, அதுல கவனம் பாருங்க. பியோட அமைக்கிற கோணத்தை அல்பாண்ட் எடுத்தீங்கன்னா கியூல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப கியூ சைன் தீட்டாவின் கீழ் பி பிளஸ் கியூ காஸ் தீட்டா.
இல்ல நான் P-யோட அமைக்கிற கோணம் இல்ல. நான் Q-வோட அமைக்கிற கோணம் தான் நான் எடுக்க போறேன். ரைட், அது பிரச்சனை இல்ல. நீ எடு. நான் அத வந்துட்டு பீட்டான்னு எடுக்கேன். பிரச்சனை இல்ல. பீட்டான்னு எடுப்போம். ஏன்? இப்ப தீட்டா 60 பாகைண்டா ஆல்பா 20 பாகைண்டு வந்தா மிச்சம் இருக்கிற 40 பாகை அங்கே இருக்கும். அப்ப ஆல்பாவும் பீட்டாவும் சமனா இருக்க போறது. அப்ப இது ஆல்பாவை வந்துட்டு நான் P-யோட அமைக்கிற கோணம் எடுத்தா Q-வோட அமைக்கிற கோணத்தை பீட்டான்னு எடுத்திருக்கேன். சரி, tan பீட்டாவை காணலாம். பிரச்சனை இல்லை. எழுதுங்க. tan பீட்டா சமன். இங்க பாருங்க. tan பீட்டா சமன் கியூவோட அமைக்கிற கோணம் எடுத்தா Pல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி வரும்? P sin தீட்டாவின் கீழ் Q பிளஸ் P cos தீட்டான்னு வரும். கேள்விகளை இதுதான் பயன்படுத்துறோம். ரைட். டேய், இந்த Pயோட அமைக்கிற கோணம் ஆல்பான்னு எடுத்தா Qல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சமன்பாடு எழுதினதும் Qவோட அமைக்கிற கோணத்தை பீட்டான்னு எடுத்தா அந்த tan பீட்டாக்கு Pல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதினது எல்லாம் விளங்கிட்டு அந்த ரெண்டு சமன்பாடும் விளங்கிட்டா. இந்த ரெண்டு சமன்பாடுகளும் விளங்கிட்டாடா. அதை மறக்கப்படாடா. ரைட், ஓகே, குட். நோட் பண்ணிடுங்க. நோடுன்னு போட்டுட்டு படத்தை கேறி நோட் பண்ணிட்டா சரி, விஷயம் முடியும். அவ்வளவுதான். நோட் பண்ணிடும். நோட் பண்ணி எடுத்துருக்கேன். ரைட், ஓகே, நோட் பண்ணிடு. சரி, இதை நோட் பண்ணி வைங்கடா. இது தொடர்பான கேள்விகளை இன்ஷா அல்லாஹ் இதில் அப்ளிகேஷனை வந்துட்டு நம்ம என்ன செய்யணும், அடுத்த கிளாஸ்ல தொடரும். அடுத்த கிளாஸ்ல தொடரும். அந்த பகுதி அப்படியே சாப்டரை முடிக்கலாம். சரியா? நல்லா கவனிங்க. நாங்க மெக்கானிக்ஸுக்கு தேவையான பேசிக் விஷயங்களை கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன் நான். சரியா? இது பின்னாலே திரும்ப ஸ்டாட்டிக்ஸுங்கிற ஒரு பகுதி எங்களோட பிசிக்ஸ்லயும் இருக்குது. நான் அங்கேயும் பார்க்க வேண்டி வரும். பட் இதை நான் என்னதுக்கு கவனிக்க வச்சுட்டீங்கன்னா, நான் இயக்கத்தில ஸ்டார்ட் பண்ணுறேன். நாங்கள் ஆர்டர்ஸ்ல தான் போகிறீங்க. மெக்கானிக்ஸ்ல 2.1ங்கிறது இயக்கத்தியலுங்கிற ஒரு கதை. அதுக்கு முன்னால எங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த கிளாஸ்ல சரியா, இன்னொரு
2 கிளாஸோட இன்ஷால்லா நாங்கள் என்ன செய்யணும்னா எங்கள் மெக்கானிக்கல் 2.1 இயக்கத்தில நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இயக்கத்தில நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது தொடர்பான கேள்விகள் அடுத்த இன்னொரு விஷயம் இருக்கு. விசை பிரிப்பு தொடர்பான தகவல்களை கழிச்சிட்டோம்டா முடியுது. சரியா? ரைட். இன்ஷால்லா நாளைக்கு நாங்கள் இதில் தொடர்ச்சியான தியரி கிளாஸோட நாங்கள் அடுத்த கிளாஸில் நாங்கள் சந்திப்போம். அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும்.